ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 4-5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 4-5 உளிச்சுக்கோங்க. 5 பல் பூண்டு, 6-7 வரமிளகாய், புளி சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. தாளிக்கு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தாளிக்கு எண்ணெய், கடுகு. இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். இதோட சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், காரம் சேர்த்து வேணுன்னா வரமிளகாய் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி, இதெல்லாம் போட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது வானலில் எண்ணெய் தேவையானது விட்டுக்கோங்க. தொக்குங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, நல்லா கலக்கி விடுங்க. இது தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேகணும். அடுப்பை ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. மூடி வைக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா தட்டு போட்டு மூடி வச்சோமா தண்ணி விட்டுரும். அதனால் தண்ணி விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. 2 நிமிஷம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தொக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எண்ணெய்லாம் திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது பார்த்திங்கன்னா 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி தொக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. எண்ணெயும் மேலே திரண்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.